ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். அதாவது இந்தியாவோட 2 மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு பெரிய லிஸ்டிங்க்கு தயாராகிட்டுருக்கு, ஐபிஓ லிஸ்டிங்க்கு. ஸோ இதை ஐபிஓ சுனாமி அப்படின்னே சொல்லலாம். அந்த 2 நிறுவனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜியோ, இன்னொன்று என்எஸ்சி. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஐபிஓ கூடிய விரைவிலேயே இந்தியன் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. முதல்ல ஜியோ டெலிகாம், இவங்க கிட்டத்தட்ட 470 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க டெலிகாம் இண்டஸ்ட்ரியில். இது ஒரு மிகப்பெரிய சூறாவளியே உண்டு பண்ணும் இந்தியன் மார்க்கெட்டில் அது லிஸ்ட் ஆகும்போது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்து என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பல கோடி ரூபாய் டெய்லி ட்ரேட் ஆகக்கூடிய பங்கு சந்தை நிறுவனமான நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த 2 நிறுவனங்களும் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்ஐசி லிஸ்ட் ஆகும்போது மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதே மாதிரி அதுக்கடுத்து இந்த 2 நிறுவனங்களும் லிஸ்ட் ஆகப்பட்டது மிகப்பெரிய லிஸ்டிங்காக கருதப்படுது. இந்த 2 ஐபிஓவும் ஏன் முக்கியம்? இந்த மாதிரி மிகப்பெரிய ஐபிஓஸ் லான்ச் ஆகும்போது எஃப்ஐஐஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஏன் ரீட்டைல் இன்வெஸ்டரும் கூட அதிகமாக இந்த மாதிரி ஐபிஓவை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஐபிஓ அப்படின்றதுனால எக்ஸைட் ஆகிடாதீங்க. பேடிஎம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றது, அந்த ஐபிஓ லான்ச் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி எல்ஐசி ஐபிஓவும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஒரு ஐபிஓ லான்ச் ஆகும்போது இதை பற்றின ஃபண்டமெண்டல் அப்புறம் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய முயற்சியை எடுங்க. ஸோ கண்ணை மூடிட்டு மிகப்பெரிய நிறுவனம் ஐபிஓ லான்ச் ஆகுது அப்படின்றதுனால அதை போயிட்டு வாங்காமல் அதை பற்றின அடிப்படை அறிவையும் ஐபிஓவில் ஏன் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்ற போஸ் அண்ட் காசையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஐபிஓன்றது லாட்ரி டிக்கெட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபெட்டே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸுக்கு ஃபாலோ முதலீட்டு சிந்தனை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.